ஹாய் கைஸ், ஆர்கிட் பிளான் பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஆர்கிட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கட்டிங்ஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த கட்டிங்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோகனட் ஃபைபர் யூஸ் பண்ணி ப்ரொபகேஷன் பண்ணுறேன். எதுக்காக நான் கோகனட் ஃபைபர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபைபர் யூஸ் பண்ணுறப்போ ப்ரொபகேஷனோட ரிசல்ட் 100% கிடைக்குதுங்க. பார்த்தீங்களா, வேர்லாம் விட்டுருக்கு. இதுக்கு தினமும் நம்ம தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டாலே போதுங்க. இன்னொரு கட்டிங்ஸ் கூட என்கிட்ட இருக்குங்க. அது வந்து 2 சைட்லேயுமே வந்து கட்டி விட்டுக்கிட்டேன். அப்போ 2 சைட்லேயுமே வேர் வரும். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். இதுலேயும் வேர் வந்திருக்கு பாருங்கள். இதை நான் வந்து 2ஆக கட் பண்ணி தாங்க இதை பிளான் பண்ண போகிறேன். ஸோ மற்ற சைட்லேயும் வேர் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை 2யுமே நம்ம இன்றைக்கி பிளான் பண்ண தாங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நெட்டட் பாட் தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஒரு நெட் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த வீடியோ இது எப்படி மேக் பண்ணுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ளே பாட்டோட பீசஸ், செங்கல் துண்டு, கறி துண்டு, உட்டோட பீசஸ், அப்புறமா கோகனட் ஃபைபர் ஆர் ஹஸ்க் என்ன வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நெட் இருக்குல்ல, இந்த நெட்டில் கொஞ்சம் ஹாஃப் ஃபில் பண்ணிக்க தாங்க போகிறோம். ஹாஃப் ஃபில் பண்ணிக்கிட்டாலே போதுங்க. அப்புறமா நான் பிளான்டையும் உள்ளே வச்சுக்கிட்டேன். அந்த ஃபைபர் இருக்குல்ல, நான் ப்ரொபகேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன், அதோட சேர்த்து தாங்க உள்ளே வைக்கிறேன். ஸோ இந்த ஃபைபர் எக்ஸ்ட்ரா வச்சோன்னா சீக்கிரமாகவே வேர் வரும். ஸோ நான் கொஞ்சம் ஃபைபரும் உள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ நான் ஒரு பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இனி நெக்ஸ்ட் இருக்குது, நம்ம இந்த பிளான் தாங்க நட போகிறோம். இதை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. செய்யும் அந்த நெட் இருக்குல்ல, நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன்ல கோன் ஷேப் நெட், அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணிக்கிட்ட இடத்துல சாஃப் வச்சு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறீங்க. ஸோ இது காயாமல் இருக்கிறதுக்காகவும் தண்ணி விடும்போது உள்ளாடி போய் அதோட ஸ்டெம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிறேன். செகண்ட் கோன் ஷேப் நெட்லேயும் அந்த மாதிரி ஹாஃபாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட்டிங்ஸையும் உள்ளே வச்சு பிளான் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ நம்மக்கிட்ட 2 பிளான் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. பட் என்கிட்ட 3 இருக்குங்க. இதுக்கு ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரொபகேஷன் பண்ணி வச்சது. இன்றைக்கி 2 பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் இந்த மாமரத்தில் நாங்கள் ஹேங் பண்ணிக்க போகிறேன். இந்த மாமரத்தில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்றப்போ ரொம்பவே அழகாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட ஹேங்கிங் பாட்லேயும் ஒரு 2 ஆர்கிட் பிளான்ட் இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த மாமரத்தில் தாங்க வச்சுக்கிறேன். இப்போ ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ஆர்கிட் ட்ரீ இல்லைன்னா ஆர்கிட் ஹேங் பண்ணி விட்ற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணுவேன். ஸோ அதை ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வாட்டரிங் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எதுக்காக நெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு தண்ணி விடுறப்போ தண்ணி வந்து உள்ளேயே ஸ்டே ஆகக்கூடாது, ரிமைனிங் தண்ணி வெளியே போகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நெட் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா ஹேங்கிங் பாட், நெட்டோட ஹேங்கிங் பாட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் விடுறதுனால நான் கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டுக்கிறீங்க. 100% ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக இந்த ஸோ இதுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் தண்ணி விடுறப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கோகனட் ஹஸ்க் அந்த மிக்ஸெல்லாம் இருக்குல்ல, பாட்டிங் மிக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அதனால அப்படி பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இது ஏற்கனவே நான் ஒன்று ப்ரொபகேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதில் தாங்க நிறைய வேர் வந்திருக்கு. அதோட ரிசல்ட்டை தாங்க நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதிரி பிளான்டிங் வீடியோஸ், அப்புறமா பிளான் கேர் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.